Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாதங்களும் நம்ம நடத்தின தெய்வம் இந்த 5வது மாதத்துல இந்த அதிகாலை நேரத்துல நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். ஒரு கண்களை மூடி நம் தேவாதி முகத்தை நோக்கி பார்த்து நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா, எங்களோடு கூடவே இருக்கிறவர், எத்தகைய சூழலிலும் எங்களை கைவிடாது எங்கள் கரம் படித்து நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை நேரத்திலும் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீரே எங்கள் தஞ்சம், ஓ நீரே எங்கள் அடைக்கலம், ஓ நீரே எங்கள் புகலிடம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன, அவை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது என்று சொன்ன தெய்வம் இதுவரை இல்லாத அளவுக்கு உம்மிடத்தில் இன்னும் நாங்கள் கிட்டி சேர, ஓ ஹல்லேலூயா, இன்னும் நாங்கள் உறவு கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லமையில் தங்குவார் என்ற பாடலை பாடி நாம் தெய்வத்தை ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், நீரந்த நடைக்கலமே, நீரந்த நடைக்கலமே, நீரே என் கோட்டையுமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும், நீரே என் தேவன் மந்திரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. வழிகளில் என்னை காக்க தம் தூதரை அனுப்பிடுவார், வழிகளில் என்னை காக்க. Yes, Lord. கண்மணி போல காக்கின்றேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே.
அப்படியே கண்களை மூடி ஹalleluya. ஓ ரபலஷன்னா அப்பா, உம்முடைய கிருபை இதுவரை நடத்தி வந்ததே உமக்கு நன்றி அப்பா. ஓ இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் துவங்க நீ பாராட்டின உடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஓ ரபலஷமா ரிகா பாபா, எத்தகைய சூழல் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தயவை பாராட்டுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஓ இதுவரை இல்லாத அளவுக்கு ஓ ஹalleluya சமூகத்தில் காத்திருக்கும்படியாய், ஓ ஹalleluya ஹalleluya உம்மிடத்தில் கிட்டி சேரும்படியாய் அடுத்து எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தருவீராக. ஓ ஹalleluya, thank you Father. ஓ உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம், உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஹalleluya. ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவர் அடைவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, கழுகை போல ஆண்டவரே செட்டை எடுத்து உயிரை எழும்பும்படி ஆண்டவரே ஹோ ரீபா எங்களுக்கு கிருபை தருகிற தெய்வம் ஒரு சமூகத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஹalleluya. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. சொல்லுங்க, ஆத்துமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. சொல்லுமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. எக்காலத்தில் நம்பிடுவோம் அப்பா, எக்காலத்தில் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்தில் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரை நலிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரை நலிப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஓ ரபலஷம, நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya, நாங்கள் உமக்காய் காத்திருக்கும்படியாய், ஓ ஹalleluya இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவரின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்ன தெய்வம், இந்த புதிய மாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya. ஓ எங்களை எப்பொழுது நினைவுகிற தெய்வமே, எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்குறவர்,
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நெருங்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க நெருங்க அப்பா. உங்களோடு நாங்கள் நேரம் செலவிட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த மாயான உலகத்துல, ஓ ஹல்லேலூயா, இந்த நிலையற்ற உலகத்துல நீர் ஒருவரே நிலையானவர். தொடர்ந்து நாங்கள் நம்பி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்யற எல்லா காரியத்திலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஓ ஹாலே, எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம், எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், ஏகவா ஈரேவா இருந்து எங்கள் தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போதும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தருடைய வாக்குத்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம் வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேச வல்லவர். ஆமென். Thank you. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மட்டும் ஆண்டவரே, எங்களை காத்த தேவன் உடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவரே, இந்த வேளையில இந்த மாதத்துக்கு முதலாம் நாளில நோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை வெளிப்படுவதாக. சிறிய ஆலோசனை அபிஷேகத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெருநாள் கிருபையினாலே இந்த ஆண்டின் 4 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேளையில ஆண்டுடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது தேவன் வசனத்தை நேராக நடத்தினார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்காக வாக்குத்தத்த செய்திக்காக காத்திருந்த போது God led me towards his verse. ஆண்டு மாதத்துல நம்ம தர வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், fear thou not. ஹல்லேலூயா. விசுவாசியே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு நேராய் வந்த தேவனது அருள் வாக்கை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றியோடு அவன் திரும்பி வருகிறான். அப்பொழுது தனக்கு கிடைத்த கொள்ளை கூட அவன்
தன் துணையா இருந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பிற்பாடு அவன் திரும்பி வந்த வேளையில அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு பலனுமாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதை பார்க்கிறோம். Abraham, fear not, I will be your shield and I will be your great reward. Hallelujah. அன்று ஆபிரகாமுக்கு நேராய் வந்த வார்த்தை எனக்கு நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே நீ பயப்படாதே என்று சொல்லி. இந்த ஆபிரகாம் கூட பார்க்கிறோம், God revealed himself to Abraham and said, fear not. இந்த 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அந்த சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, திகிலும் காரிலும் ஆபிரகாமை மூடிக்கொண்டது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக நம்மை சில வேளைகளில் இவ்விதமான திகிலும் காரிலும் நம்மை மூடிக்கொள்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவ்விதமாய் திகிலும் காரிலும் மூடுகிற வேளையில நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனால் ஆபிரகாம் தேவன் நம்முடைய தேவன். God strengthened Abraham. God said to Abraham, fear not, I will shield, he said. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமா இருப்பேன் என்று ஆண்டவர் பண்ணினார். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன் என்று பயப்படாதே. வேதாகமத்துல பார்த்தபோது ஆபிரகாமுக்கு தொனித்த விதமான நல்வார்த்தை அநேக தேவ பிள்ளைகளுக்கு தொனித்திருக்கிறது. அவற்றில் சிலவற்றை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்க கேட்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அன்று ஈசாக்குக்கு நேராக ஆமென் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தேவன் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கை நீ பயப்படாதே என்று சொல்லி. ஈசாக்கு எத்தகைய சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தார். எங்க பார்க்கிறோம், ஈசாக்கு வாழ்க்கையில நாம் பார்க்கிற போது அவன் சூழ்நிலை அறிந்து தேவன் அவனை பயப்படாதே என்று சொல்லி பலப்படுத்தினதை நாம் காண்கிறோம். இன்னைக்கு இதுல நாம் அறிகிற காரியம் என்னவென்று சொன்னார், வாழ்க்கையில வாக்குவாதங்களா பயப்படாதே. ஈசாக்கின் வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் மேல் பொறாமை கொண்டு பெலிஸ்தியர்கள் அவன் விரோதமாக எழுப்பினார்கள். அபிமெலேக்கு அவன் விரோதமாக எழுப்பினான். அப்புறம் அவனுடைய ஈசாக்கு சென்ற இடங்களை துறவை வெட்டினான். அப்பொழுது எல்லாம் அநேகர் அவன் விரோதமாக எழும்பி இது எங்களுடையது என்று சொல்லி அவன் விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினார்கள். இது 26ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறோம். கேராரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இவ்விதமாய் அவனுக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணின போதும் ஈசாக்கு அவனோடு வழக்காடவில்லை, எதிர்த்து வழக்காடவில்லை. அவன் தன் ஆபிரகாமை போல அவன் அமைதியா இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் குறுக்கிட்டார். வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது 26ஆம் அதிகாரத்துல வசனம் 28 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில பார்க்கும்போது பயப்படாதே என்று சொன்ன தேவன் அவனை வாழ்க்கையில தேவனுடைய சகாயம் உண்டானதுனால அவன் விரோதமாய் எழும்பினவர்களும் அவனிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார், நிச்சயமாய் கர்த்தரோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி. எனவே இந்த வேளையில தேவ பிள்ளைகளாக நாம் நமக்கு நிறைவேற வார்த்தை என்னவென்று சொன்னார்,
ஆமென், பயப்படாதிருங்கள். சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள். ஆமென். ஆமென். வாக்குவாதங்களா ஆமென் எதிர்த்து வழக்காடாதிருங்கள். கர்த்தர் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உண்மையில் எரிச்சல் உள்ளவர்கள், அவர்கள் ஒன்றுமில்லாத இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு போராடினதை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதனால பயப்படாதே. ஆமென். நல்லவோம். ஆமென். நாம் எதிர்த்து வழக்காட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் வசனம் 13 வாசிக்க கேட்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். ஆமென். இங்க பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நேரா பயப்படாதே என்று ஒலித்த தேவனது வார்த்தை இங்கு பார்க்கிறோம். ஆமென். சாரிபாத் ஊரிலே ஒரு விதவை இருந்தார். அவளுக்கு நேராய் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை பயப்படாதே இந்த வார்த்தை ஆமென் ஒலித்ததை நாம் பார்க்கிறோம். சாரிபாத் ஊர்ல இந்த விதவை ஆமென் அவளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய வாழ்க்கையில இருந்து நாம் அறிந்து கொள்ற காரியம் என்னவென்று சொன்னால், பஞ்சமா பயப்படாதே. அவளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேசத்திலே பஞ்சம். அப்பொழுது அவள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் அவள் இல்லத்திற்கு தேவன் எலியாவை அனுப்புகிறார். தேவ மனிதனாக எலியாவை அனுப்புகிறார். எழுப்பின உடனே அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதுல நாங்கள் இன்று சாப்பிட்டு சாகலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லி அத்தகைய நிலையில இருந்த விதவை விட்டுட்டு தேவன் எலியாவை அனுப்பினார். எலியா அந்த சார்பார் விதவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. அப்பொழுது எலியா அவளை பார்த்து சொல்கிறான், சிறிய அடையை செய்து எனக்கு முதலில் கொண்டு வா என்று சொன்ன போது அவள் எலியாவின் வார்த்தையின்படி செய்த போது வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலே வசனம் 16 வாசிப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். இங்க பார்க்கிறோம், அவள் எலியாவின் வார்த்தையின்படி செய்ததுனாலே ஆமென் அவளுடைய மாப்பிள்ளை தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அவங்களுக்கு வீட்டார் அனைவரும் அநேக நாளாய் ஒரு குறைவின்றி அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் அவர் யெகோவா ரா. ஆமென். இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஊடாய் உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே ஆமென் இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து அநேகருக்கு ஒரு பயம், அச்சம் சிலரை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால் நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆமென் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த சாரிபாத் ஊரில் விதவை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில ஒரு கலங்கிய ஒரு சூழ்நிலை அவர் காணப்பட்டார். அப்போது தேவன் தன்னுடைய தாசனாக எலியாவை அங்கு அனுப்பினார். எலியா மூலமா அவளுக்கு வெளிப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னார், பயப்படாது, fear not. ஆமென். ஆண்டவர் அப்படியே ஆமென் அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பயமெல்லாம் பறந்தோடி போயிடும். கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரம் 16 வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். என்று முதலாவது பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில வாக்குவாதங்களா
பயப்படாதே. பஞ்சமா? பயப்படாதே. அந்த விதவைக்கு நேராக வந்த வார்த்தை. ஆனால் அவள் செய்த ஒரு காரியம், நீ பயப்படாமல் இருக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும். என்னவென்று சொன்னால், முதல் அடைய நீ என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னான். அதற்கு அவள் கீழ்ப்படிந்த போது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இன்னைக்கும் அவன் வருமானம் குறைவா இருக்கிறதே என்கிற எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல அதில் முதல் பங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 37:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், உத்தம நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று 18ஆம் வசனத்திலும், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். யாரு? உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் 18 வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே அவர் பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி, நாட்டிலே வேற்றுமை நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க உங்கள் தசம பாகங்களை காணிக்கையில கொண்டு வாருங்கள், அப்போது வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதை சோதித்து பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த வேளையிலே பஞ்சமா? பயப்படாதிருங்கள். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 6:14 வாசிக்க கேட்டோம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆபத்தான சூழ்நிலையா? பயப்படாதீர்கள். ஆபத்தான சூழ்நிலையா பயப்படாதீர்கள். இங்க பார்க்கிறோம், எலிசா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான், இஸ்ரவேல் தீர்க்கதரிசி. அவனுக்கு இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக சீரிய நாட்டு மன்னன் அவன் அநேக ஆலோசனை பண்ணினான். இங்கே சென்று இந்த இடத்தில் நாம் பாளையம் இறங்கி நாம் இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருந்தார். அதையெல்லாம் எலிசா தீர்க்கதரிசியா இருந்தபடினால அவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அதை முன்னமே அறிவித்து எச்சரித்து, இவ்விதமாய் அவன் எதிரிகளுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போய் கொண்டிருந்த வேளையில நடந்த காரியம் என்னவென்றால், இதை சீரிய மன்னன் அறிந்த பிற்பாடு அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், அந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு சென்று அவனை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று ராஜா ராணுவத்தை அனுப்பினார், குதிரைகளை அனுப்பினார், ரதங்களை அனுப்பினார். அது பலத்த ராணுவம் வந்தது. அன்று எலிசா இருந்த பட்டணத்தை இடத்தை அவர்கள் எல்லாரும் சுற்றி வளைந்து கொண்டார்கள். அந்த இரவு வந்து அடுத்த அதிகாலையில அந்த வேலைக்காரன் எழுந்து வந்து பார்த்த போது அவங்களுடைய பட்டணம் சுற்றிலும் ராணுவத்தால் அவர்கள் வளைந்திருந்தார்கள் என்று கண்டபோது அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வாசிக்கிறோம். அவன் சொன்னான், 6:15 வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அந்த எலிசா வேலைக்காரன் சுற்றி ராணுவம் நிற்பதை கண்டு அவன் சொல்றான், எஜமான் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று சொல்லி. அத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா மூலமா தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அப்பொழுது எலிசா செய்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபம் பண்ணான். அவன் ஜெபித்த போது அந்த வேலைக்காரன் கண்ட காட்சி என்னவென்றால் வாசிக்கிறோம். 6:17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க பார்க்கிறோம், இந்த ஆபத்தான சூழ்நிலையில இந்த இடத்துல எலிசா இவன் கண்களை திறக்கும் ஜெபம் பண்ணான். அப்போது பார்த்தான், ஆண்டவருடைய பாதுகாப்பு சுற்றிலும் இருக்கிறதே அவன் கண்டான். அதற்கு பிறகு அந்த சீரிய ராணுவம் அந்த எலிசாவை
அவர்கள் தலை நிமிர்ந்து வந்தார்கள் அவனை சிறைபிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது எலிசா செய்த காரியம் என்னவென்று சொன்னார், ஆமென், ஆண்டவரே அவர்கள் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணார். அப்பொழுது கண்மயக்கம் உண்டாகும்படி அவன் ஜெபித்த போது அவர் எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாயிற்று. அப்போது எலிசாவிடத்தில் வந்து நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி நேரா தன் இஸ்ரவேலின் ராஜா இருக்கிற இடத்திற்கு அவர்கள் எல்லாம் அழைத்து சென்றார். அங்கு சென்று அவர்கள் பார்க்கும்படி செய்தார். அப்போதுதான் இஸ்ரவேலின் மன்னன் கேட்டார், ஆமென், நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று சொல்லி. அப்படி எலிசா சொன்னா, இல்லை வெட்டி போட வேண்டாம், அவளுக்கு நல்ல விருந்து கொடுப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க ஆகாரம் கொடுப்போம் என்று சொல்லி நல்ல விருந்து கொடுத்தார்கள். அவள் புசித்து அவர்கள் வாசிப்போம் அந்த 6ஆம் அதிகாரத்திலே வசனம் 23 வாசிப்போம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஆபத்தான சூழ்நிலையா? பயப்படாதிருங்கள் என்று வேதாகமத்திலே ஆபிரகாமுக்கு ஒலித்த வார்த்தை விதமாக அநேக தேவப்பிள்ளை வாழ்க்கையில ஒலித்திருக்கிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அந்த அருள் வார்த்தை எனக்கு நமக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆபத்தான சூழ்நிலையா? பயப்படாதிருங்கள். ஒரு வேதாகம உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன், எடுத்து வாசிக்கலாம். நாம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்க கேட்கிறேன். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சிறியரோடு வந்த ரிக்ஸினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. நீங்க பார்க்கிறோம் தேவனது வார்த்தை. ஆமென். நீங்க பார்க்கிறோம் யூதாவின் மன்னனுக்கு நேராக வருகிறது. வாசி கேட்டோம் 7:6 எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. ஏனென்றால் அந்த யூத மன்னனா மிகவும் கலங்கி இருந்தான். ஏனென்றால் அதை வாசிக்கிறோம், அதே 7ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசி கேட்போம். சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார் என்று தாவீது குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது என்று இங்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் மன்னனும் சீரிய மன்னனும் இணைந்து இவர்களை அழிக்க வருகிறார்கள் என்று இவன் கேள்விப்பட்ட போது ராஜாவின் இருதயம், ஜனங்களின் இருதயம் எல்லாம் மிகவும் கலங்கி பயந்து, இங்கு சொல்லப்பட்ட காற்றிலே மரங்கள் அசைவது போல அசைந்தது என்று வேதம் கூறும். அத்தகைய சூழ்நிலையில ஸ்தோத்திரம், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்பியிருந்த தேவன், அவர் சார்ந்திருந்த தேவன் சொல்றார், ஆமென், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா என்று சொல்லி 7:7 வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனை நிலைநிற்பதில்லை. Amen. They will not succeed. Amen. Their plans will not succeed என்று சொன்னார். Amen. நாம் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:5 நாம் அறிந்திருக்கிறோம், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஆமென், ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட வார்த்தை என்று நம் ஒவ்வொருவருக்கு நேராக கடந்து வருகிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால், fear not, fear not. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் வாழ்க்கையில எத்தகைய சூழ்நிலையில் கொண்டு போய் கொண்டிருந்தார், அஞ்சமா ஆபத்தான சூழ்நிலையா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, fear not. ஆமென். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், இதன் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. ஆமென். ஒரு உதாரணம் எனக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் இருக்குது, அதை சொல்லி நம்பிக்கை விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு தேசத்துல
ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு உயிருக்கே ஆபத்தான நிலை ஜனங்களுக்கு. ஏனென்றால் கொள்ளையர்களால் உண்டான பயம். அது நிமித்தம் ஒரு 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 கிறிஸ்தவ தம்பதிகள் அவர்கள் வீட்டுல என்ன பண்ணாங்க, வீட்டுல 6 மணிக்கே கதவையெல்லாம் பூட்டிட்டு பாதுகாப்பா இருக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா, கதவை போட்டு உள்ள வந்தா கட்டில் கீழந்து ஒரு உயரமான மனிதன் எழுந்து நின்றான். மிகுந்த வாட்டசாட்டமா இருந்தார். அவன் கையில பெரிய ஆயுதம் துப்பாக்கி இருந்தது. அந்நாட்டில் இந்த கொள்ளையரால் நான் பயம் என்ன, அவர் பொருளை கொள்ளையடித்து கொண்டு போடுவார். அப்போது இறுதியாக அவன் துப்பாக்கியை நேரா அந்த குடும்ப தலைவிக்கு நேராக நீட்டி கேட்டான், உன் பேர் என்ன என்று சொல்லி. அப்போ அந்த மகள் நடுங்கி போய் சொன்ன வார்த்தை, my name is Elizabeth என்று சொன்னார். உடனே அந்த கொள்ளையன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னார், உன் பேர் எலிசபெத் தானா? ஆமா என்று சொன்ன உடனே, நான் எப்படி உன்னை கொண்டு போட முடியும்? how can I kill you? என்னுடைய தாயாருடைய பெயர் ஆயிற்றே என்று சொல்லி என்ன சொல்றான், நான் என்னுடைய தாயார் ஞாபகம் வந்துவிட்டது என்று சொல்லி, நான் அவனை ஒண்ணும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் துப்பாக்கி திருப்பி அவள் கணவனுக்கு நேராக திருப்பினார். இப்போது கணவனுக்கு நேராக நிறுத்தி அவன் கேட்ட கேள்வி, உன் பெயர் என்ன என்று கேட்டான். கணவன் அவன் அந்த ஆளை பார்க்கிறான், துப்பாக்கியை பார்க்கிறான். பார்த்தவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், சார், my name is Jerry. என் பேர் ஜெரி. ஆனா நான் உங்க உண்மையை சொல்றேன் சார். ஆனா என்னை யாரும் ஜெரின்னு கூப்பிட மாட்டாங்க, என்னை எலிசபெத் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா. சொன்ன உடனே அமேன் துப்பாக்கி அவன் நேரா நீட்டி இருந்த அந்த மனிதன் அமேன் சிரித்து கொண்டு சொன்னார், ஓகே, உன் பேர் எலிசபெத் தானா? சரி, நான் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினான். எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த நேரத்துல ஆபத்தான சூழ்நிலையில அமேன் ஸ்தோத்திரம் ஜெரிக்கு நன்கு அறிந்திருந்தார் எந்த நாமம் தன்னை தப்புவிக்கும் என்று சொல்லி. அமேன் இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆபத்தான சூழ்நிலையுடன் நாம் போனாலும் அமேன் நாம் அறிந்திருக்க வேண்டும் அமேன் நம்ம தப்புவிக்கூடிய நாமம் எது என்று சொல்லி. அதனால பாஸ்டர் எலிசபெத் மேரி அப்படின்னு நான் சொல்ல, எலிசபெத் நாமத்தை மேரி நாமத்தை உபயோகின்னு சொல்ல வரல. நான் சொல்ற நாமம், நம்ம தப்புவிக்கிற நாமம், நம்ம ரட்சிக்கிற நாமம் எது என்று சொன்னால் இயேசு. வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமா இருப்பான் என்று சொல்லி. ஆமென். வேதத்துல பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த நாமம் நம்மை ரட்சிக்கிற நாமம், நம்ம தப்புவிக்கிற நாமமாய் இருக்கிறது. எனவே நம் நேராக வர வார்த்தை என்னவென்று சொன்னார், இந்த கடந்த 4 மாதங்கள் நம்மோடு இருந்த தேவன் இந்த 5வது மாதத்துல பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆபிரகாமை பலப்படுத்தின தேவன் நம்மை ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாழ்க்கையில அவருடைய சகாயம் வெளிப்பட்டது என்றும் 3 வேதாந்த பாத்திரங்களை நாம் பார்த்தோம். அஞ்சமா வாக்குவாதங்களா? பயப்படாது. ஆபத்தான சூழ்நிலையா? பயப்படாது. தேவன் அமேன் ஸ்தோத்திரம் நம்மை அற்புதமாய் நம் வாழ்க்கையில கூட இருந்து நம்மை காக்க ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்ட மூடி நாம் ஜெபம் பாஸ்டம் அவர்கள் முடிவு ஜெபத்தில் நடத்த அன்பை கேட்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். கடந்த 4 மாதங்களும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின் கருவடி போல கத்தாவே நீர் பாதுகாத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பராமரித்தீர், நீர் எங்களை போஷித்தீர், உடுத்திவித்தீர், நடத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு கூட இருந்தீர், கைவிடாத நேசராய் ஆண்டவரே கத்தாவே எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா, இந்த அருமையான வேளையிலும் இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவர் வேதாகம பாத்திரங்கள் வாழ்க்கையில கத்தாவே அப்பா தகப்பனே ஸ்தோத்திர ராஜா,
அவருடைய வாழ்க்கையில எல்லாம் பயத்தை நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா நீ ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்கள் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை நீ கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொன்னதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில வாக்குவாதங்கள் வந்த போதும் கர்த்தாவே ஆபிரகாமின் தேவன் வாழ்க்கையிலிருந்து பயப்படாதே என்று சொல்லி எல்லா வாக்குவாதங்களுக்கும் அவனை விலக்கி கர்த்தாவே ஆசீர்வதித்து வைத்தன கர்த்தர். இன்றைக்கு நீ மாறாதவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம். பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே தகப்பனே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த எலியா மூலம் கர்த்தாவே இந்த சாரிபாத் விதவை கோஷித்து பஞ்ச காலம் தீருமட்டும் ஆண்டவரே அப்பா அவளை கர்த்தாவே ஒரு குறைவின்றி நடத்தின தேவன். அநேக நாள் அவர்களை சாப்பிட்டார்கள், அவர்கள் ஆண்டவரை திருப்தி அடைந்தார்களே. இந்த நாட்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா நாட்கள் கர்த்தாவே ஜனங்கள் விசுவாச பிள்ளைகள் போய்கொண்டிருந்த பாதைகளிலே ஒவ்வொருவரையும் கர்த்தனை கோஷித்து பாதுகாப்பீராக. குறைவின்றி கர்த்தாவே அவர்களை நீ நடத்த வேண்டுமாய், அற்புதமாய் தேவையை நீ சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். சாரிபாத் விதவின் ஆண்டவரே அப்பா குறைவை நிறைவாக்கின கர்த்தர். திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எல்லாருடைய குறைகளை கர்த்தனை நிறைவாக்குவீராக, தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். எலிசாவை பிடிக்க ஆண்டவரே அப்பா பெரிய சிறிய ராணுவம் வந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவங்களுக்கு பார்த்து பயப்படாதே, அவர்களோடு பார்க்கல நம்மோடு இருக்கிற அதிகம் சொன்னீரே. இந்த நாட்களை ஆபத்து காலத்திலும் கர்த்தாவே பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் கர்த்தாவே திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தாவே எல்லா ஆபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் ஆண்டவரே வியாதிகளுக்கும் இந்த பிள்ளைகளை நீ மறைத்து வேலையடைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரத்தம் ஒவ்வொரு வீடுகளில் பூசப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு கோசை நாட்டை விசேஷப்படுத்துகிற கர்த்தர் திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி பாதுகாப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மே மாதம் முழுதும் கர்த்தர் நீர் அற்புத விதமாய் நடத்துவீராக, ஆச்சரிய விதமாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உத்தமர்களின் வழியை அறிந்திருக்கிறீர், பஞ்ச காலத்திலும் அவர்கள் திருப்தி அடைவார் என்று சொன்னீங்களே. அப்பா திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருப்தியாய் கர்த்தனை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே திருச்சபையின் குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாரும் கர்த்தா ஒப்பு கொடுக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வயோதிகமானவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அது போல எங்கள் கரங்குடி பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பூரணமாய் கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் ஆண்டவரே கர்த்தா நீக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இது போல ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் உடைய கர்த்தாவே சன்னிதானத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தனை வேலையடைப்பீராக. பயத்தோடும் ஆண்டவரே கலக்கத்தோடும் திகிலோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பயத்தை நீக்கப்படுவீராக. அவருடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே பயப்படாமல் அமெரிக்கா இருக்க பாருங்கள் என்று சொன்னீங்களே. நாட்கள் கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தேசம் எல்லா கர்த்தாவே தத்தளிப்பிலிருந்து கொந்தளிப்பின் ஆண்டவரே மாத்திரத்தை விட்டு கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக, எங்க தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் கண்ணின் மணி போல ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவீராக. உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் கர்த்தா பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். உடைய வார்த்தை ஒவ்வொரு நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், விரும்பி ஆக்குகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் பரவாயில்லை. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆவியை ஆசீர்வதிப்பார்.